நம்ம சேனல் தொடர்ந்தாப்புல நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. உதவி கேட்டு காவல் நிலையத்திற்கு வந்த நாய். இதை பார்த்த காவல் அதிகாரிகள் அனைவருமே ஒரு நிமிஷம் அதிர்ச்சியில் சில போல் நின்று போயிட்டாங்களாம். இந்த நாய்க்கு இவ்வளோ பாசம் மிகுந்த ஒரு ஜீவனாக இருக்குன்னு அந்த காவல் நிலையத்தில் இருந்த சக அதிகாரிகளும் ஒரு நிமிஷம் கண்கலங்கியும் போயிட்டாங்களாம். இப்போ பொதுவாகவே வீட்டில் விலங்கினங்கள் வளர்த்துக்கிட்டு தான் இருக்கும் இல்லையா? அதுலேயும் ஒவ்வொரு வீட்லேயும் ஆடு, மாடு, கோழி, பூனை, நாய்கள் இது போன்ற விலங்குகளை வளர்த்து வந்துக்கிட்டு தான் இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு விலங்குகளும் ஒவ்வொரு விதம்னு கூட சொல்லலாம் இல்லையா? ஏன்னா அந்த அளவுக்கு விலங்குகளுக்கு ஒவ்வொரு குணாதிசயங்களும் இருக்குது. அதுலேயும் நாய்கள் போன்று ஒரு விலங்கை எங்கேயும் பார்க்கக்கூட முடியாது. ஏன்னா தன்னுடைய எஜமானிக்கு தன்னுடைய உயிரை கூட துச்சமாக கொடுத்துடும். அது மட்டும் இல்லைங்க, நன்றி உணர்வுக்கு மிகப்பெரிய சான்றுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த நாய்கள் நன்றியுள்ள பிராணிகளாக இருக்கும். என்னடா இங்கே நாய்களை பற்றியே பேசிக்கிட்டே இருக்கோம், இந்த நாய் என்ன பண்ணிச்சு, இது எங்கே நடந்தது அப்படிங்கிறத நீங்கள் கேட்கவும் செய்வீங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு லைக் போடுறதை மட்டும் மறந்துடாதீங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோ அனைத்துமே நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது முழுக்க முழுக்க இங்கிலாந்தில் நடந்த உண்மை சம்பவம். இங்கிலாந்தில் 20 வயது சிறுவன், அவர் பேர் ஜூனோ. அவருக்கு நாய்கள் பிரியரும் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நாய்கள் மீது ஒருவித அட்ராக்ஷன் கொண்டவர் ஜூனோ. அவர் வீட்டில் ஒரு நாய் வளர்த்துக்கிட்டு வந்தார். அந்த நாய் பேர் ரோசி. அது பார்டர் கோழி வகையில் சார்ந்த நாயின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த நாய் இருக்கும். அந்த நாய் பாசம் மிகுந்த நாயின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஜூனோ விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரியவே பிரியாதான். அந்த அளவுக்கு அந்த நாய் பாசமுள்ள நாய். எப்பயுமே ஜூனோ எங்கே போனாலும் ரோசியை கூட அழைச்சிக்கிட்டு போகாமல் இருக்கவே மாட்டார். அந்த அளவுக்கு ஜூனோவும் அப்படி தான் இருப்பார். சாப்பிட போனாலும் சரி, வாக்கிங் போனாலும் சரி, சினிமாவுக்கு போனாலும் சரி, நண்பர்களுடன் பிக்னிக் போனாலும் சரி, ரோசி இல்லாமல் போகவே மாட்டார். அந்த அளவுக்கு கூட பிறந்த சகோதரனாக இருப்பாங்க 2 பேருமே. ஒரு நாள் ஜூனோ டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு பொருட்கள் வாங்குவதாக சாலையில் நடந்து போய்கிட்டு இருக்காரு. பின்னாடியே இந்த ரோசி நடந்து போகுது. அந்த வழியில் சாலையில் நாய்கள் விளையாடுவதை பார்க்குது அந்த ரோசி. அப்போது நாமும் அந்த நாய்கள் கூட விளையாடலாம்னு இந்த ரோசியும் போகுது. இதை கவனிக்காமல் ஜூனோவும் போயிட்டாரு. கொஞ்சம் நேரம் கழித்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போனதுமே ஜூனோவுக்கு பிடித்த விளையாட்டு பொருட்களை வாங்கலாம்னு திரும்பி பார்க்குறாரு. அப்போ தான் தன்னுடன் வந்த ரோசி என்கிற நாய் காணும்னு அதிர்ச்சியும் ஆகிறாரு. பொருட்கள் வாங்காமலே தன்னுடைய நாயை காணும்னு பல இடத்துல அலைஞ்சு பார்க்குறாரு. ஆனால் ரோசி கிடைக்கவே இல்லை. சரி என்னடா பண்ணுறதுன்னு தன்னுடைய வீட்டுக்கே வந்துட்டார் ஜூனோ. ஆனால் தன்னுடைய ரோசியை விட்டு ஒரு நாள் கூட பிரிஞ்சதே இல்லையாம். அழுதுகிட்டே இருந்தார் ஜூனோ. ஆனால் அந்த ரோசி அந்த நாய்களை விளையாடிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்குது. தன்னுடைய முதலாளி வருவார், அழைச்சிக்கிட்டு போவார்னு. ஆனால் வரவே இல்லை. அப்போ தான் ரோசிக்கு புரிஞ்சுது, தன்னுடைய எஜமானியை விட்டு பிரிஞ்சு போயிட்டோம்னு. சாலையில் நடந்து அழுதுகிட்டே போகுது. அப்போ தான் ரோசிக்கு ஒரு யோசனை வருது. தன்னுடைய எஜமானிக்கிட்ட எப்படியும் போய் ஆகணும்னு முடிவு பண்ணுது. அங்கே இருக்கிற காவல் நிலையத்தை பார்க்குது அந்த ரோசி. உடனே கத்திக்கிட்டே ரோசி காவல் நிலையத்தில் போகுது. போன உடனே அழுதுகிட்டே கத்துது. திடீர்னு சத்தத்தை கேட்ட காவல் அதிகாரிகளும் அந்த ரோசியை அடித்து விரட்டுறாங்க. உடனே திரும்பவும் அந்த காவல் நிலைய அதிகாரிகளை அனைவருமே உரைச்சிக்கிட்டே அழுதுகிட்டே நிற்கிது இந்த ரோசி. உடனே அந்த காவல் நிலையத்தில் இருந்த அனைத்து காவல் அதிகாரிகளும் ஒரு நிமிஷம், ஏன் இந்த நாய் கத்துது, அது மட்டும் இல்லாமல் அழுகுது, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் அந்த ரோசியின் கழுத்தில் பெல்ட் மாதிரி இருந்தது. அதை பார்த்த காவல்துறை அதிகாரிகளும் அந்த ரோசிக்கிட்ட போய் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது கழுத்தில் மாட்டியிருந்த பெல்ட்டில் செல்ஃபோன் நம்பரும் இருந்தது. உடனே அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க அந்த காவல்துறை அதிகாரிகள். ஜூனோவுக்கு அதிர்ச்சியாக ஆயிட்டார். என்ன சார், ஏதாவது ப்ராப்ளமா, எப்படி உங்ககிட்ட என் நம்பர் கிடைச்சிதுன்னு கேட்கவும் செய்கிறாரு அந்த ஜூனோ. எங்கள் காவல் நிலையத்தில் ஒரு நாய் இருக்குது. அந்த நாய் அழுதுகிட்டே எங்கள் காவல் நிலையத்தில் விட்டு போகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாரு அந்த காவல்துறை அதிகாரி. உடனே ஜூனோ, சார் அது என்னுடைய நாய் தான், 2-3 மணி நேரமாக காணோம், அந்த கவலையில் தான் இருந்தேன், உடனே நான் வரேன் சார்ன்னு சொல்லிட்டு போகிறாரு ஜூனோ. காவல் நிலையத்துக்கு போனதுமே ஜூனோ ரோசியின் குரலை கேட்டதுமே காவல் நிலையத்தில் படுத்திருந்த ரோசி அழுதுகிட்டே
ஓடி வந்து ஜூனோ மேலே விழுந்து முத்தம் கொடுக்குது. அங்கே இருந்த காவல் அதிகாரிகளும் இதை வியந்து பார்க்குறாங்க. ஒரு மனிதனுக்கிட்ட கூட இந்த மாதிரி அன்பு இருக்கவே இருக்காது. ஒரு நாய்க்கிட்ட இருக்கேன்னு எல்லோருமே ஆனந்த கண்ணீரே விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நாய்க்கு இவ்வளோ நன்றியுள்ள ஜீவனாக இருக்குன்னு வாழ்த்துக்களும் சொன்னாங்க. நீங்களும் வாழ்த்துக்கள் சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்லாம் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.